ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் போட்டுட்டு பாருங்கள். பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட மயில் வந்து இப்படி அபிராமியமாவா அந்த சந்திராவும் சிவனாடியும் கடத்தியும் மிரட்டுறாங்கப்பா அப்படின்னதும் இதை கேட்ட கார்த்திக் எப்படியாச்சும் அபிராமி அம்மாவை காப்பாற்ற போகணுங்கிறதுக்காக அவங்க வந்து பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அபிராமி அம்மாவை ரவுடிங்க துரத்திட்டு வராங்க. அப்போது நம்ம அபிராமி அம்மா நாம மாட்டிக்கிட்டோன்னா நம்ம பையன் வந்து தோத்துடுவான். எக்காரணத்தை கொண்டு என் பையன் தோக்கக்கூடாது, அவன் ஜெயிச்சே ஆகணும், அதுக்கு நான் இருந்தால் தானே அந்த தோல்வி என் பிள்ளைக்கு வரும், நம்ம இருக்காமலே போகலாம் அப்படின்னுட்டு முன்னுக்கு ஒரு லாரி வந்துடுச்சு. உடனே அந்த லாரியில் மோதி அந்த இடத்துலையே அபிராமியமாக கண்ணை மூடிடுறாங்க. அப்படின்னு பார்த்து சரியாக கார்த்திக் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அம்மா எழுந்துறீங்கம்மா எழுந்துறீங்க அப்படின்னு போது, இங்கே பாருப்பா கார்த்தி, நீ எக்காரணத்தை கொண்டும் தோக்கக்கூடாதுப்பா, அதனால தான் அம்மா இப்படி ஒரு விபரீதமான முடிவை எடுத்தேன். நீ எப்போவுமே ஜெயிச்சு கொண்டு இருக்கணும், அதுக்கு இதை அம்மா என்ன வேணுனாலும் பண்ணுவேன். என் பிள்ளைய ஜெயிக்க வச்சுட்டு தான் நான் போகிறேன்னு நினைக்கிறப்போ எனக்கு எவ்வளோ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்னு தெரியுமாப்பா. நீ இதை பற்றி யோசிக்காதப்பா, போய் நல்லபடியாக கும்பாபிஷேக பூஜையில் கலந்துக்கோ அப்படின்னது. ஏமா இப்படி ஒரு அவசரமான முடிவெடுத்தீங்க அப்படின்னு கார்த்திக் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. பார்த்தோன்னா அந்த இடத்துலையே அபிராமியமாக கண்ணை மூடிடுறாங்க. இந்த விஷயம் உடனே அருணுக்கெல்லாம் தெரிய வருது. இன்னொரு பக்கம் நம்ம மயில் வந்து ஃபோன் போட்டு என்னாச்சு கார்த்தி, அம்மாவை காப்பாற்றியாச்சா அப்படின்னு போதும் உடனே கார்த்திக் வந்து நடந்த விஷயத்த மயில் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மயில் வந்து செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படின்னு பார்த்து பாட்டி வராங்க. ஏப்பா மயில், இன்னும் கொஞ்சம் நேரத்தால் பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஆமாம், என் பேர் எங்கே போயிட்டான் அப்படின்னு போதும் பாட்டி மனசை வந்து தைரியப்படுத்திக்கோங்க பாட்டி, உங்கள் பொண்ணு அபிராமி இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு போதும். டேய் என்னடா சொல்கிறா அப்படின்னு போதும் நடந்த அத்தனை விஷயம் மயில் சொல்றாங்க. ஐயோ அபிராமி, இப்ப நான் என்ன பண்ணுவேன், இப்படி உண்மை தெரிஞ்சும் வாய் விட்டு அழ முடியாத நிலைமையில நான் இருக்கனேம்மா, ஐயோ என் பொண்ணு போயிட்டாலே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அபிராமியமா அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா மயில் வந்து பாட்டி அழாதீங்க பாட்டி, இப்போ அந்த அம்மா வந்து கார்த்திக்காக உயிரை விட்டதுக்கு காரணமே கார்த்திக் வந்து ஜெயிக்கணும், இந்த கும்பாபிஷேக பூஜை நல்லபடியா நடக்கணும்னு தான். இப்போ நீங்க தேவையில்லாம அழுது அவங்க ஆசையை வந்து நிராசையா ஆக்க போறீங்க, அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க பாட்டி. எப்படிரா நான் எப்பொண்ணு இழந்து போய் நின்றுட்டு இருக்கேன், எப்படி என்னால் வாய் விட்டு அழ முடியாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல பாட்டி வந்து கதறிய அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம ரேவதி வந்து என்னாச்சு பாட்டி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னது. சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஆமாம் ராஜாவுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு போதும். ஆமாம் பாட்டி, நானும் ரொம்ப நேரமாக பார்க்க ராஜாவை காணும் அப்படின்னு ரேவதி வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி சரி, சகல வெளியில தான் போயிருக்கான் என்கிட்ட சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தால் வந்துடுவான் அப்படின்னு மயில் வந்து அந்த இடத்துல சமாளிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம பாட்டி ஒரு மரத்தடியில் வந்து அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம அபிராமி அம்மாவுக்கு சடங்கு செய்கிறதுக்காக நம்ம கார்த்திக் அருண் எல்லாருமே ரெடி ஆகிடுறாங்க. ஸோ நம்ம பாட்டி ஊரில் வச்சுதான் சடங்கே பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம கார்த்திக் வராங்க. உடனே பாட்டி போய் அழுதுட்டு இருக்காங்க. இப்படி பொண்ணு நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம குடும்பம் ஒன்று சேரணும், இந்த கும்பாபிஷேகம் நடக்கணுங்கிறதுக்காகவும் தன்னை இழந்துட்டாளேப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. மயிலும் வந்து அந்த இடத்துல அழுகுறாங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம அருணும் கார்த்தியும் வந்து போகிறத நம்ம ரேவதி பார்க்குறாங்க. என்ன இது, ராஜா வந்து ஒரு மாதிரி போகிறாரு, அப்படி எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி கார்த்திக் இங்கால அருண் எல்லாருமே கிளம்பி நம்ம அபிராமி அம்மாவுக்கு சடங்கு செய்ய போகிறாங்க. இதை வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ரேவதியும் போகிறாங்க. பார்த்தோன்னா அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மாவுக்கு வந்து கொள்ளி வச்சிட்ருக்காங்க நம்ம கார்த்தியும் அருணும். இதை பார்த்து நம்ம ரேவதிக்கு
இடி விழுந்த மாதிரி போயிடுது. எங்க என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே. ராஜா யாருக்கு இப்படி ரகசியமாக கொல்லி வச்சிட்ருக்காரு. கண்டிப்பாக அது அவரோட அம்மாவாக தான் இருக்கும். இதில் ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. அன்னைக்கு பாட்டி பேரை நாம் ஒரு ஃபோட்டோவை பார்க்க எடுத்தப்போ அந்த ஃபோட்டோவை மறைச்சாங்க. கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவில் தான் அந்த ரகசியம் மறைஞ்சிருக்கும். எதுக்கு நம்ம ஃபோட்டோவை போய் பார்க்கலாம் அப்படின்னுட்டு ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி போய் நேராக அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அபிராமி அம்மா, ராஜராஜன் பாட்டி 3 பேர் இருக்காங்க. இதை பார்த்த ரேவதிக்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்படின்னா பாட்டியோட பொண்ணு தான் இந்த ராஜாவோட அம்மாவா? அப்படின்னா ராஜா கொல்லி வச்சது அவங்க அம்மாவுக்கா? ராஜா விட்டு அவங்க அம்மா போயிட்டாங்களா? அப்போது ராஜராஜன் சேதுபதி தாத்தாவோட பேரன் ராஜா தானா அப்படின்னுட்டு செம கோபமாக நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டியை பார்க்குறதுக்கு வராங்க. பாட்டி ஒரு மரத்தடியில் நின்று அபிராமியை நினச்சி கதறி அழுதுட்ருக்காங்க. உடனே ரேவதி இங்கே பாருங்க பாட்டி, நான் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் நீ உண்மையை சொல்லணும். இது ஏன் மேலே சத்தியம் அப்படின்னதும் சரி கேளுமா, என்ன உண்மை அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இங்கே பாருங்க, என்னோட ஹஸ்பண்ட் ராஜா தானே உங்கள் பேரன், சொல்லுங்க அப்படின்னும் போது பாட்டி செம்ம அதிர்ச்சியாகி ஆமாம்மா எங்களோட பேரன் தான் எங்கள் பையன் கார்த்திக் அப்படின்னும் போது இதை கேட்டு நம்ம ரேவதிக்கு இடி விழுந்த மாதிரி போயிடுது. பாட்டி எப்படி பாட்டி எல்லாருமா குடும்பத்தோடு சேர்ந்து எங்கள் குடும்பத்தை ஏமாற்றி இப்படி நாடகம் போட தோணுச்சு அப்படின்னும் போது ரேவதி அவசரப்படாதம்மா, ஏற்கனவே நாங்கள் நொந்து காயப்பட்டு போயிருக்கோம். நீ வேற அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாத, அதுக்கான காரணத்தை சொல்கிற, முதல்ல கேளு அப்படின்னும் போது போதும் பாட்டி, எனக்கு இதுக்கான காரணம் எதுவுமே வேணாம். சரி, அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை ஆகிடும்னு கட்டின பொண்டாட்டிக்கிட்டேயாச்சும் உங்கள் பேரன் உண்மையை சொல்லியிருக்கலாம் இல்லையா? எதுக்காக பாட்டி அவர் இவ்வளோ பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சி நடிச்சு நாடகம் போட்டிருக்காரு அப்படின்னு போதும். இங்கே பாருமா ரேவதி, உன் அப்பனை பிரிஞ்சு பல வருஷமாக தவிச்சிட்ருக்கோம். நானும் உன் தாத்தாவோ இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும், கும்பாபிஷேகம் நடக்கணும்னு தான் என்னோட பேரை இவ்வளோ நடித்து முயற்சி பண்ணிகிட்ருக்காமா. தயவு பண்ணி அவனை தப்பாக நினைக்காத. அவனுக்கான வாழ்க்கையை இழந்து அவன் எப்படியெல்லாம் கோடீஸ்வரனாக வாழ்ந்தான். அந்த பணம் வசதி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம குடும்பம் ஒன்று சேரணுங்கிறதுக்காக கேவலம் உங்கள் வீட்டில் வேலைக்காரனாக நடித்தான். கடைசியில் நானும் உன் அப்பனும் காலில் விழாத குறையா ரேவதியை கட்டிக்கோப்பான்னு சொன்னோம். குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகவும் உன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகவும் உன் கழுத்துல தாலி கட்டினா. அவனுக்குன்னு எதுவுமே இல்லைம்மா. அவன் ஆசைப்பட்ட எல்லாமே அவனை விட்டு போயிடுச்சு. அவன் ஆசைப்பட்ட எதுவும் நடக்கவும் இல்லை. தயவு பண்ணி அவனை மட்டும் தப்பா புரிஞ்சிக்காத. என் பேரை மறைக்கணும்னு மறைக்கலம்மா, நம்ம குடும்பம் ஒன்று சேரணும் தான் மறைச்சான் அப்படின்னு போது இல்லை பாட்டி, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. இப்போதான் ராஜாவை கொஞ்சம் கொஞ்சமா மனசார காதலிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அந்த காதலியை சுக்குநூறா உடைச்சிட்டீங்க பாட்டி. அம்மாவுக்கு தெரிஞ்சா பையன் ஒன்று பிரச்சனை வரும்னு பார்க்கலாம். கடைசி கட்டின பொண்டாட்டிக்கிட்டே என்ன மறைச்சிட்டாங்க. அப்படின்னா எங்கள் அம்மா சொன்னது சரிதான் பாட்டி. எங்கள் பாட்டி இல்லாமல் போனதுக்கு நீங்களும் தாத்தாவும் தான் காரணம் இல்லை அப்படின்னு போதும். ரேவதி, நீயும் அம்மா மாதிரி இப்படியெல்லாம் பேசி எங்களை காயப்படுத்தாதம்மா. ஏற்கனவே நான் என் பொண்ணு இழந்த காயத்தில் மீள முடியாமல் இருக்க. நீ வேற அந்த அம்பு பாய்ச்சி இடத்துலையே அம்பு பாய்க்காத அப்படின்னு போது பாட்டி, எனக்கு உங்கள் வலி வேதனை புரியுது பாட்டி. இந்த இழப்பை விட துரோகம் எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்கும் தெரியுமா? நீங்கள் அந்த ராஜா எல்லாருமே சேர்ந்து எங்கள் அம்மா எங்கள் எல்லாரையும் முட்டாளாக்கி துரோகம் பண்ணிட்டீங்க பாட்டி. இங்கே பாருங்கள், எதிரியை கூட மன்னிக்கலாம், ஆனால் துரோகியை மன்னிக்கவே முடியாது பாட்டி. இப்போ இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, நான் உங்களை மன்னிக்கவும் மாட்டேன், அந்த ராஜாவையும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகிட்டு அந்த இடத்துல ரேவதி கிளம்பிடுறாங்க. இதோடு பார்த்தோன்னா இந்த எபிசோட்